ஈரானிடம் மிரட்டல். ரஷ்யாவின் காலடியில் ட்ரம்ப். அடங்கிய அமெரிக்காவின் அதிகாரத்திமிர். தலைகீழாக மாறிய போர். ஈரானை பலவீனமான நாடு என்று உலகிற்கு சித்தரிக்க முயன்ற டொனால்ட் ட்ரம்ப் இன்று தான் விளையாடிய ஆட்டத்திலேயே சிக்கித் தவிக்கிறார். அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போரின் 14வது நாள் ஈரான் வீழ்ந்துவிட்டது. உச்ச தலைவர் கமோனியின் மறைவுக்கு பிறகு அந்த நாடு சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்று அமெரிக்கா முழங்கிய வெற்றி கூச்சல்கள் இப்போது வெறும் வெற்றி சத்தமாகவே மாறியுள்ளது. ஈரானை பலவீனமான நாடு என்று உலகிற்கு சித்தரிக்க முயன்ற டொனால்ட் ட்ரம்ப் இன்று தான் விளையாடிய ஆட்டத்திலேயே சிக்கித் தவிக்கிறார். அதன் வெளிப்படையாக சாட்சிதான் ரஷ்ய எண்ணெய்க்கு அமெரிக்கா அளித்துள்ள தற்காலிக அங்கீகாரம். நேற்று வரை ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் உலக நாடுகளுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று மிரட்டிய அதே ட்ரம்ப் இன்று ஈரானுடனான போரின் அழுத்தம் தாழாமல் ரஷ்ய எண்ணெயை வாங்க ஒப்புதல் அளித்துள்ளார். இது வெறும் பொருளாதார முடிவு அல்ல, இது அமெரிக்காவின் முதுகெலும்பு முறிந்ததன் அடையாளம். ஈரான் போரால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. இந்த விலை உயர்வு அமெரிக்க பொருளாதாரத்தை நிலைகுறைய செய்துள்ளது. வேறு வழியின்றி கடலில் சிக்கித் தவிக்கும் ரஷ்ய எண்ணெய் கப்பல்களை விடுவிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது புதினுக்கு ட்ரம்ப் கொடுத்த ஒரு விலை உயர்ந்த லஞ்சம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஈரான் போரில் ரஷ்யா நேரடியாக தலையிட்டால் அது அமெரிக்காவின் தோல்வியை உறுதி செய்துவிடும் என்பது ட்ரம்ப் நன்கு அறிவார். எனவே புதினை சமாதானப்படுத்த அமெரிக்கா ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஈரானுக்காக உக்ரைனை விட்டுக் கொடுப்பது என்பது அந்த திட்டம். ஒரு பக்கம் போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக கூறிக்கொண்டே மறுபக்கம் ரஷ்யாவுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவது ட்ரம்பின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துகிறது. அமெரிக்க கருவூலத்துறை இது ஒரு குறுகிய கால முடிவு என்று ரஷ்யாவுக்கு பெரிய லாபம் தராது என்றும் சமாளித்தாலும் உலகம் இதை வேறு விதமாக பார்க்கிறது. கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டியது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. 14 நாட்கள் ஈரானை அடக்கிவிடலாம் என்று நினைத்த அமெரிக்கா இன்று ரஷ்யாவின் காலடியில் மண்டி நிற்கிறது. புதின் இந்த போரில் ஒரு நடுவர் போல செயல்பட்டு ஈரானிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு விழுந்த பலத்த அடியாகும். ட்ரம்பின் இந்த தற்காலிக பின்னடைவு வரும் நாட்களில் இன்னும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். ஈரான் போர் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையான மோதல் அல்ல, அது உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் காரணியாக மாறியுள்ளது. போரை முடிக்க தெரியாமல் விழிக்கும் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் சரணடைந்தது அமெரிக்க வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படும். ட்ரம்பின் அடுத்த நகர்வு உலகையை ஆச்சரியப்படுத்தும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறினாலும் தற்போதுள்ள சூழலில் அமெரிக்கா தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறது என்பது கசப்பான உண்மை.